அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சாதித்திருக்கின்றோம். ஈரான் இன்று இரவு 8 மணிக்குள் ஒரு உடன்பாட்டுக்கு வரவில்லை என்றால் மிக மோசமான தாக்குதல்களை இன்றைய தினம் நடத்தப்போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளமை மிகப்பெரிய பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக ஈரானும் தற்போது அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் காலக்கெடு விதித்து சில மணி நேரங்கள் முடிவடைவதற்கு முன்பாகவே இஸ்ரேல் முந்திக்கொண்டு ஈரானின் மிக முக்கியமான உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இதற்கு ஈரானும் மிக கடுமையான முறையில் பதிலளித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் மிகப்பெரிய அளவிலான பதற்றம் இன்றைய சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடர்பான விடயத்தில் மாறியிருக்கின்றது. உலகம் முழுவதும் அச்சத்தோடு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து விடுமா, ட்ரம்ப் முட்டாள்தனமான காரியங்கள் எதையாவது செய்து விடுவாரா என்று அச்சத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த அறிவிப்புகள், ஈரான் ஒரு உடன்படிக்கைக்கு வராவிட்டால், கர்மூஸ் ஜலச்சந்தியை திறக்காவிட்டால் நாங்கள் பாலங்களை தகர்க்கப் போகிறோம், மின் நிலையங்களை தகர்க்கப் போகிறோம், அவர்களை உட்கட்டுமானங்களை தகர்க்கப் போகிறோம் என்ற அறிவிப்பு அமெரிக்காவுக்குள்ளேயே தற்போது விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்தது. இது ஒரு கற்காலத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய பேச்சாகத்தான் இந்த பேச்சுக்கள் இருக்கும் என்று ஈரானும் பதிலடி கொடுத்திருந்தார்கள். ட்ரம்பினுடைய மிரட்டல், அதற்கு ஈரான் அளித்த பதில்களை நாங்கள் ஏற்கனவே இதற்கு முன்னே நேற்றைய காணொளிகளில் விரிவாக பார்த்திருப்பதால் அது தொடர்பில் அதிகம் பேசவில்லை. தொடர்ச்சியாக தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் இஸ்ரேல் ஈரான் மீது மிக கடுமையான உட்கட்டுமானங்களை குறிவைத்து தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதிலும் ஈரானின் மிகப்பெரிய எரிவாயு வயல் மற்றும் பெட்ரோகெமிக்கல் யூனிட் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது ஈரானின் சவுத் பாஸ் எரிவாயு வயல் மற்றும் பெட்ரோகெமிக்கல் யூனிட் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 80% உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளார்கள். ஏற்கனவே இந்த ஈரானினுடைய சவுத் பார்ஸ் எரிவாயு வயல் தாக்கப்பட்ட பின்னரே கத்தாரினுடைய மிகப்பெரிய ஏனைய பகுதியில் இருக்கக்கூடிய எரிவாயு வயல்களும் ஈரானால் தாக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் மீண்டும் ஈரானை சீண்டிவிடக்கூடிய ஒரு நடவடிக்கை, இஸ்ரேல் இதை திட்டமிட்டு ஈரானையும் அரபு நாடுகளையும் மிக பெரிய அளவில் ஒரு மோதலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இதை பல தடவை பல ஆதாரங்களுடன் நாங்கள் தெரியப்படுத்தி இருந்தோம். இந்த நிலையில் சவுத் பாஸ் எரிவாயு வயல் மீதான தாக்குதல் மிக பெரிய அளவில் சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஒரு நாட்டினுடைய உட்கட்டமைப்பை அழித்து அந்த நாட்டை சிதைக்க முற்படும் ஒரு இஸ்ரேல் அமெரிக்க நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பக்ராம், அஸ்மாயஸ், மக்ராபாத் விமான நிலையங்கள் மீதும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் மிகப்பெரிய அளவில் வான்வெளி தாக்குதலை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. வடக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய காஷான் விமான நிலையமும் தாக்குதலுக்குள்ளாக இருப்பதாகவும், இந்த தாக்குதல்கள் முற்றுமுழுதாக ஈரானின் சிவில் விமான சேவைகளையும் பொதுமக்களினுடைய உட்கட்டுமானங்களையும் தகர்த்து மக்களை மிகப்பெரிய அளவில் சீரழிக்கும் நடவடிக்கைகள் அன்றி வேறில்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானின் உடைய மஜ்ராபாத், அஷ்மாஷே மற்றும் காஷான் போன்ற விமான நிலையங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்திருப்பதாகவும், அதில் அதிகளவான சிவிலியன்கள் ஈரான் குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே கண்மூடித்தனமான தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இராணுவ இலக்குகள் அல்லாத பொதுமக்களை இலக்கு வைத்தும், பொதுமக்களுடைய விமான நிலையங்கள், எரிவாயு வயல்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேல் நடத்தக்கூடிய அட்டூழியங்கள் உச்சமடைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் வயல்கள் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலின் பின்னர் சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் கிடங்குகள் தற்போது வரை தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதாவது ஏற்கனவே ஈரான் குறிப்பிட்டதைப் போல எங்களுடைய உட்கட்டுமானங்கள் தாக்கப்பட்டால் இஸ்ரேலை மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு தளம் கொடுத்த அத்தனை நாடுகளினுடைய உட்கட்டுமானங்களையும் எரித்து சாம்பலாக்கி விடுவோம் என்ற ஒரு விடயத்தை ஐஆர்ஜிசியும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் தற்போது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் மீது மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதேபோல் ஈரானிய தாக்குதல் அச்சம் காரணமாக
சவுதி அரேபியாவையும் பஹ்ரைனையும் கடல் வழி இணைக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பாலம் தற்போது உடன் அமலுக்கு வரும் வகையில் மூடப்பட்டிருக்கின்றது. அதாவது சவுதி அரேபியா பஹ்ரைனுக்கு இடையில் இருந்த ஒரே தரைவழி தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே சவுதி அரேபியாவும் பஹ்ரைனும் ஒன்றுடன் ஒன்று துண்டிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பாலம் தகர்க்கப்படலாம் அல்லது இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானிய பாலங்களை குறிவைத்தால், எரிசக்தி மின் நிலையங்களை குறிவைத்தால் ஈரான் பழிக்கு பழி வாங்கலாம் என்ற அச்சத்தின் காரணமாக சவுதி அரேபியா இந்த பாலத்தை மூடியிருக்கின்றார்கள். எனவே பஹ்ரைன் சவுதி அரேபியா இடையிலான தொடர்புகள் முற்றாக துண்டிக்கப்பட்டிருப்பதை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சவுதி அரேபியா இன்னொரு விடயத்தையும் செய்திருக்கின்றார்கள். மிக முக்கியமான நிதி நிறுவனங்கள், அமெரிக்காவுடன் சேர்ந்த கூட்டு நிறுவனங்கள், உதாரணமாக அமெரிக்காவினுடைய மெட்டா நிறுவனம், அமெரிக்காவினுடைய அமேசான் நிறுவனம் போன்றவற்றினுடைய அலுவலகங்களுக்கு யாரும் செல்ல வேண்டாம், உள்நுழைய வேண்டாம் என்ற அறிவிப்பையும் தற்போது கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்கள், சவுதி அரேபியாவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிதி நிறுவனங்களை தற்காலிகமாக மூடுமாறு ஒரு அறிவிப்பு வழியாக இருக்கின்றது. அதாவது ஈரான் தாக்குதலை இந்த பகுதிகளை குறிவைத்து நடத்தலாம் என்ற அச்சம் காரணமாக சவுதி அரேபியா மிகப்பெரிய அளவில் இந்த நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். அடுத்து வளைகுடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது மீண்டும் ஈரான் அராஷ் 2 ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியா குவைத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் இந்த ட்ரோன்களினால் தாக்கப்பட்டிருப்பதாகவும், ஈரானிய பகுதி மீதான தாக்குதல்களுக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டாம் என்று மீண்டும் அண்டை நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கின்றார்கள். அதை மீறி ஈரான் மீது அமெரிக்கா நடத்தக்கூடிய ஆக்கிரமிப்பு தாக்குதலுக்கும், ஈரானிய உட்கட்டுமானங்களை சிதைப்பதற்கு அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் அனுமதி அளித்தால் அல்லது உங்கள் நிலங்களை பயன்படுத்துவதற்கு யாராவது அனுமதி கொடுத்தால் உங்கள் நாடுகள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சேதங்களை சந்திக்கும் என்ற விடயம் ஈரானில் வெளிப்படையாகவே தற்போது அரபு நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானிய பகுதி மீதான தாக்குதலுக்கு இடம் கொடுப்பதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள் என வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதேபோல ஈரானிய பொதுமக்கள் இலக்குகள் மீதும் பொதுமக்களினுடைய கட்டமைப்புகள் மீதும் குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் கட்டுப்பாடற்ற பதிலடியை தூண்டும் என்றும் IRGC ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானிய இராணுவம் IRGC ஈரான் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, ஒரு குட்டி குழந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக பிங்க் கலர் ஏவுகணை அனுப்பி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியான காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. ஒரு ஈரானில் இருக்கக்கூடிய சிறிய ஒரு பெண் குழந்தை ஈரான் புரட்சிகர காவல் படை விண்வெளி தளபதியிடம் ஒரு கோரிக்கை வைத்திருந்தது. டெல் அவிவுக்கு நீங்கள் ஒரு பிங்க் கலர் ஏவுகணையை அனுப்புங்கள் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள். அதற்கு IRGCக்கு அந்த தகவல் ஏதோ ஒரு வழியில் சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் எட்டிய பின்னர் அந்த பிங்க் கலர் ஏவுகணையை தயார் செய்து ஈரானிய பெர்சியன் மொழியில் ஒரு ஈரானிய புரட்சிகர பெண்ணின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஏவுகணை ஆக்கிரமிப்பு டெல் அவிவ் பகுதியை நோக்கி ஏவப்படுகின்றது என்று ஒரு குட்டி குழந்தையின் கோரிக்கைக்கு IRGC பதிலளித்திருக்கின்றார்கள் என்று ஒரு நிகழ்ச்சிகரமான வீடியோ பதிவும் வெளியாக இருக்கின்றது. அவர்கள் அந்த குழந்தைக்காக பிங்க் கலரில் தயார் செய்யப்பட்ட ஏவுகணைகளை ஸ்டேலை நோக்கி ஏவக்கூடிய காட்சிகளையும் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்பான வீடியோ பதிவுகள் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் இந்த போர் அடுத்த கட்டத்திற்கு சென்று விடலாம் என்று மிகப்பெரிய அளவிலான அச்சங்களை சர்வதேச ஆய்வாளர்கள் விடுத்திருக்கின்றார்கள். ஏனெனில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சுக்கள், கட்டுப்பாடற்ற அவருடைய பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கைகள் இந்த போரை மிகப்பெரிய சிக்கலுக்குள் கொண்டு செல்லலாம் என்பதுதான் பலருடைய ஒரு மிக முக்கியமான கவலையாக இருக்கின்றது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகள் இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒன்று திரண்டு ஒரு முடிவை எடுக்காது விட்டால் அந்த நாடுகளும் மிக கடுமையான ஒரு தாக்குதலுக்குள்ளாகலாம் அல்லது மிக பெரிய அளவிலான மீள முடியாத ஒரு பொருளாதார சீரழிவுக்கு உட்படலாம் என்பதும் பலருடைய கருத்துக்களாக தற்போது வெளியாக இருக்கின்றன. எனவே அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானின் உட்கட்டுமானங்களை இலக்கு வைத்தால் அதிக அளவில் ஈரான் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன் ஆகிய 4 நாடுகளை
மிகப்பெரிய அளவில் தாக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அந்த நாடுகளிலும் ஒரு அச்சம் தற்போது ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. மக்கள் பல்பொருள் அங்காடிகளில் விரைவாக பொருட்களை வாங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஒரு பதற்றமான சூழ்நிலை, இயல்பு நிலை முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பெட்ரோல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் வேகமாக தங்கள் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய காட்சிகள், இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை மத்திய கிழக்கு முழுவதையும் தொற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய சேர்க்கை அல்லது அமெரிக்காவுடைய நட்பு என்று மத்திய கிழக்கு நாடுகளை ஒரு அச்சம் கலந்த அல்லது எப்போதும் ஒரு நடுக்கத்துடன் எப்போது ட்ரோன்கள் பாலிஸ்டிக் மிசைல் தாக்கும் என்ற அச்சத்துடன் வாழக்கூடிய ஒரு நிலையைத்தான் அவர்களுக்கு பரிசாக அளித்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஐடிஎஃப்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கின்றது. ஈரானுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டின் கீழ் 4 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலின் உடைய உள்ளக புலனாய்வு பிரிவு ஷின்பெட் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது போர் தொடங்கியதிலிருந்து மிக கடுமையான முறையில் ஈரான் துல்லியமான தாக்குதல்களை இஸ்ரேல் இராணுவ வளாகங்கள், எரிபொருள் நிலையங்கள், எரிசக்தி நிலையங்கள் மீது நடத்தி வருகின்றது. எனவே இந்த மிக முக்கியமான இரகசிய தளங்களினுடைய தகவல்கள் கூட ஈரானுக்கு எப்படி கிடைத்தது என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிந்தனையை தூண்டியது. ஏனெனில் இஸ்ரேல் மிகவும் நுட்பமான முறையில் நிலக்கில் தளங்களில் வைக்கப்பட்டிருந்த கூடிய இராணுவ இலக்குகள் கூட ஈரானால் துல்லியமாக தாக்கப்பட்டன. இந்த நிலையில் தான் அவர்கள் நடத்திய விசாரணையில் இஸ்ரேல் இராணுவத்திற்குள்ளேயே ஐஆர்ஜியினுடைய உளவாளிகள் இருந்தார்கள் என்ற செய்திகள் வழியாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஈரானுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, சமூக ஊடகங்கள் வழியாக ஈரான் தொடர்புடைய ஆட்சேர்ப்பு முயற்சிகள் அதிகரித்து வருவதால் இஸ்ரேலிய அதிகாரிகள் மிகப்பெரிய அச்சம் அடைந்திருக்கின்றார்கள். தமது இராணுவத்துக்குள்ளேயே ஈரானுக்கு தகவல் சொல்லக்கூடிய உளவாளிகள் இருக்கின்றார்கள் என்ற செய்தி இஸ்ரேல் இராணுவத்தின் அத்தனை படைப்பிரிவுகளுக்கும் மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் உரையின் போது ட்ரம்பின் சமாதான முன்னெடுப்புகள் என்று உரையாற்ற ஆரம்பிக்கின்றார். அவர் 2 வார்த்தைகளைத்தான் பேச ஆரம்பிக்கின்றார். ட்ரம்பின் சமாதான முன்னெடுப்புகள் என்று பேச ஆரம்பிக்கும் போதே அங்கிருந்த பிரதிநிதிகள் கூச்சல் குழப்பம் விளைவித்து அவரை ஏளனம் செய்திருக்கக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றன. ஏனெனில் ட்ரம்ப் செய்வது எல்லாமே எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனம் என்பதை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். எவ்வளவு தூரம் இந்த போரை ஈரான் மீதும் மத்திய கிழக்கு மீதும் உலக நாடுகள் மீதும் திணித்து ட்ரம்ப் உலகம் முழுவதையும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளும் பேரழிவுக்குள்ளும் ஆழ்த்தி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக ட்ரம்ப் உலகிலேயே ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளான மனிதராக மாறியிருக்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் அமெரிக்கர்களே தற்போது வெறுப்படைய வைத்திருக்கின்றன. அமெரிக்கர்களே ட்ரம்பினுடைய பொய்களை பார்த்து சலித்து போயிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ட்ரம்பின் சமாதான முன்னெடுப்புகள் என்று அவர் பேச ஆரம்பித்த உடனேயே கூச்சல் கிளப்பமிட்டு அங்கிருந்த பிரதிநிதிகள் அதை ஏளனம் செய்துள்ளமை இவருடைய சமாதான முன்னெடுப்புகள் எப்படிப்பட்டவை என்பவை உலகத்திற்கு தெளிவாக காட்டியிருக்கின்றது. War, chaos, violence, and more unsafe world comes to mind. But if we're being honest, that's also the world that we're living in now with the UN. So my friends across the street worry that with President Trump's peacemaking, yeah, please. It's been 7 hours. No, this is going on for like 13 minutes. Is the Dow still up 50,000? Praise be to Allah. So just humor me for a In the second. words of our president. Tomorrow, I'm anticipating that. அடுத்து ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெஷாஷ்கியன் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஆகியோர் சற்றுமுன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் ஒரு உருக்கமான அறிவிப்புகள் தான் ஈரானில் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது.
பெசாஸ்கியான் ஒரு அறிவிப்பை இன்று மதியம் விடுகின்றார். ஈரானை பாதுகாக்க தங்கள் உயிரை தியாகம் செய்ய இதுவரை 14 மில்லியனுக்கும் அதிகமான துணிச்சலான ஈரான் மக்கள் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதுடன் எந்த நேரத்திலும் இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகளால் நாங்கள் படுகொலை செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் நானும் என்னுடைய உயிரை இந்த ஈரான் மண்ணுக்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன், தொடர்ந்தும் செய்வேன், எந்த கணமும் எங்கள் உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய உருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. தங்களை எந்த நேரத்திலும் கொடூரமான எதிரி படுகொலை செய்து விடுவான் என தெரிந்தும் மக்களோடு மக்களாக இந்த களத்தில் நிற்கக்கூடிய தலைவர்கள் இந்த யுகத்திலே மிகவும் ஒரு புதுமையான மனிதர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். எங்கே தாங்கள் உயிரை பாதுகாப்பதற்காக பங்கர்களிலும் வெளிநாடுகளிலும் சென்று தப்பி உயர்ந்த பாதுகாப்பில் இருக்கும் தலைவர்களுக்கு மத்தியில் எந்த கணத்திலும் எதிரி எங்களை இலக்கு வைத்திருக்கிறான், படுகொலை செய்வான் என்று தெரிந்திருந்தும் அவர்கள் குறிப்பாக இந்த மரணத்தை இந்த மண்ணுக்காக இருக்கின்றோம், ஆனால் ஈரான் ஒருபோதும் வீழ்ந்து விடாது என்று அவர் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே ஈரானுடைய உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனி, ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் அலி லாரிஜானி ஆகியோர் படுகொலைகள் செய்த பின்னர் அவருடைய அறிவிப்பு வந்திருக்கின்றது. அதே அறிவிப்பைத்தான் இந்த அப்பாஸ் அரக்ஷியும் விடுத்திருக்கின்றார். எதிரி மிக மோசமான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களை தற்போது ஈரான் மண்ணின் மீது கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றான். எனவே லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் எங்கள் தேசத்தை பாதுகாப்பதற்காக திரண்டிருக்கின்றார்கள். இந்த போரிலே நாங்கள் ஒருவேளை படுகொலை செய்யப்படலாம், நாளை கூட எங்களை எதிரி படுகொலை செய்தாலும் கூட நாங்கள் இந்த மரணத்தை ஈரான் தேசத்திற்காக ஏற்பதற்கு ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் தயாராக இருக்கின்றோம். ஆனால் ஈரானுடைய மண்ணை, ஒரு பிடி மண்ணை கூட எதிரிகளிடம் விடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்கள் உயிர்கள் இந்த போரில் போகலாம், ஆனால் ஒரு பிடி மண்ணை கூட எதிரி கைப்பற்ற முடியாது என்று உருக்கமாக பெசாஸ்கியானும் அப்பாஸ் அரக்ஷியும் பதிவிட்டிருக்கின்றமை அங்கு இருக்கக்கூடிய போர் நிலவரத்தினுடைய தீவிரத்தை, அமெரிக்க இஸ்ரேலின் உடைய மிக கடுமையான வெறி ஆவேச தாக்குதல்களையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அடுத்து என்ன விடயங்கள் நடைபெறப் போகின்றது என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. வாழ்வோ சாவோ, அமெரிக்க இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பை எதிர்த்து இறுதி வரை நிற்கப் போகின்றோம். இந்த ஈரான் மண்ணுக்காக நாங்கள் மரணித்தாலும் மரணிக்கும் தருவாய் வரை போரிடத்தான் போகின்றோம் என ஈரான் அறிவித்திருக்கின்றார்கள். இது உலகம் முழுவதும் மிகப்பெரிய கேள்விகளையும் மிகப்பெரிய அளவிலான ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது. அடுத்து வரும் மணி நேரங்கள் மிகவும் முக்கியமானவை. ஏதாவது ஒப்பந்தங்கள் ஏற்படாவிட்டால், மிகப்பெரிய அளவில் உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு மிக கடுமையான யுத்தங்களை தடுக்காவிட்டால், நிலைமை கைமீறி சென்று விட்டால் மிகவும் ஒரு சிக்கலான நிலையை உலகம் சந்திக்கும் என்பதுதான் கவலைக்குரிய விடயம். எனவே இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.